இருந்தும் என்னை பார்த்த உடனே காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். என்னை பார்த்ததும் அவன் சந்தோஷப்படுவா. இத்தனை நாள் அவன் மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தெல்லாம் கொட்டி தீர்க்க போறான்னு நினைச்சா, என்னை பார்த்து யாரும் மூணாவது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசுறாத்த. நீங்களும் என்ன காவேரி முன்னாடி அப்படி பேசிட்டு இப்ப வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இத்தனை வருஷமா நீங்க உயிரோடவே இல்லைன்னு நாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மாப்பிள்ள. உங்களுக்கும் காவேரிக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுல நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. நீங்க உயிர் பழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிதான் உங்க தாத்தாவும் பாட்டியும் உங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு எங்களை அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க.